அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா அரினா மனாசிக்கனா வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك من سواك. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العليم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فأما من تاب وآمن وعمل صالحا فعسى أن يكون من المفلحين. وربك يخلق ما يشاء ويختار وما كان لهم الخيرة سبحان الله وتعالى عما يشركون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: الصلاة لميقاتها، بر الوالدين، الجهاد في سبيل الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது செய்த மகாபெரும் நல்லருள் கிருபை அஃபு ஆஃபியத்து நம் உயிருக்கும் மேலான முஹம்மது அல் முர்தலா அஹமது அல் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லத்தினுடைய நல்லருளும் நிஅமத்துக்களும் நோய் நொடியற்று குறைவின்றி நிறைவுற்று மகத்துவமிக்க அல்லாஹ் ரசூலுடைய பேர் உதவியில் வாழ நமக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பதுடன் உண்மை விசுவாசிகளின் கூட்டத்தில் நல்ல பல அமல்கள் செய்து நாம் உயர்ந்திட நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்மளோடு இருந்தால் பெற்றோருக்கும் அல்லது நம்மை விட்டு மறைந்து விட்டால் அவர்களுக்கு நற்பாக்கியத்தை அல்லாஹ் கபரிலே தந்தருள்வதுடன் முழு உலக இஸ்லாமிய மக்களும் ஒன்று திரண்டு ஓர் அணியின் கீழ் சிறப்பாக சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவில் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி வாழ அல்லாஹ் நாடியோர்களுக்கு அருள் பாலிக்கட்டும். அது அல்லாதோர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை செய்யட்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் என்பது துன்யா. துன்யா என்று சொன்னால் அழியும் இடம், அழிக்கும் இடம், உற்பத்தியாகக்கூடிய எல்லாத்தையும் அதனுடைய தரத்தை பிரிக்கும் இடம். இதுதான் துன்யா. துன்யா என்பது 3 எழுத்துக்களை கொண்டு அமைஞ்சிருக்கு. 2 எழுத்து, ஒரு எழுத்து துணைக்கால், துன்யா. அப்ப இந்த துன்யா என்பது 3 வட்டத்தில் நம்மை மாசுபடுத்த நசுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய உயிர் உடலாலும்
நம்முடைய மனைவி மக்கள் பொருளாலும், நாம் எதை உண்ணாலும் தின்னாலும் உடுத்தி கிழித்தாலும் அத்தனையும் குப்பை மேட்டிற்கு கொண்டு செலுத்துகின்ற கிளி துனியாவாக இருக்கின்றது, அலி துனியாவாக இருக்கின்றது. அலி கிளி இரண்டும் ஒன்றுதான். இந்த அலி கிளி துனியாவிலே நாம் அடைகின்ற பேரின்பங்கள் என்ன என்று சொன்னால், அணிவிப்பது அனில் ஹவா, பேரீச்சை மாத்திரம்தான். பேரீச்சை என்பது உணவாக இருக்கட்டும், உடலாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், மனைவி மக்களாக இருக்கட்டும், போகங்களாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு மாயை. இதை என் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, அத்துன்யா ஹுதுவத்துன் ஹதிரும் முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா, இந்த துனியா பசுமையான புற்பூண்டுகள் நிறைந்து விளையக்கூடிய ஒரு இடம். இந்த பசுமையின் பக்கம் சென்று உங்களை நீங்கள் வீழ்த்தி நாசப்படுத்தி விட வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. ஒரு இடம் பசுமையாக இருந்தால் மனிதன் ரீங்காரமாக ஒரு ஹாயாக சந்தோஷமாக பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக துள்ளி குதிப்பான். அதே இடத்தில், அதே நிலத்தில் ஒரு மனிதன் காய்ந்த பகுதியை பார்த்து குடிக்க நீர் இல்லாமல் சுண்டி எரிகின்ற நெருப்பின் அந்த ஜுவாலை வேதனை உஷ்ணம் தாக்க முடியாமல் இருந்தால் இவன் கண்ணீரிடுவான். பசுமையிலே செழிப்பும் பஸ்பத்திலே வேதனையும் இருக்கும். ஆனால் ரெண்டுமே ஒன்றுதான், துன்யா. துன்யா என்றால் தன்னை அழிக்கக்கூடியது, துன்யா என்றால் மற்றதையும் நாசப்படுத்தக்கூடியது. அப்போ இந்த துனியாவில் வந்தவரும் இல்லை, போனவரும் இல்லை, வாழ்பவரும் இல்லை. இந்த துனியா மனிதன் முதல் அதிர்ஷ்டத்திலே வருகின்ற பொழுது, தாயின் கர்ப்பத்திலே இருக்கின்ற இவன் துனியாவின் கீழ் பார்த்து விழுகின்றான். தாயோ கரத்தில் சுமந்து அன்போடும் அறத்தோடும் தன்னிடத்திலேயும் இந்த பூமியிலிருந்து வெளியே வருகின்ற அந்த ரிசுக்குகளை கொடுத்து அவனை நாளொரு மேனி பொழுதொரு எண்ணமாக வளர்த்து வாலிபத்திலே ஆக்கி, பிறகு அவனை இந்த துனியாவில் வாழ்வதற்குண்டான வாழ்வின் ஆதாரங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. படிப்பு, கல்வி, தொழில், சம்பாதித்தல், சேமித்தல், இல்லம் கட்டுதல், மனைவி மக்களை கட்டுதல், பிள்ளை பேறுதல் செய்தல், போகம் கொள்ளுதல், இவைகளையெல்லாம் பிராக்டிக்கல் ரீதியாக இவனை வளர்த்து ஆணாக இருந்தால் பெண்ணையும், பெண்ணாக இருந்தால் ஆணையும் திருமணம் முடித்து வைக்கிறாங்க. பிறகு முன்னாலே சென்றவர்கள் செய்ததை இவர்கள் செய்வார்கள். இவர்களுக்கு முன்னுள்ளானவர்களை மண்ணுக்குள் போடுவார்கள், இவர்கள் வாழ்வார்கள். பிறகு இவர்களை வரக்கூடிய சந்தையினர் மண்ணுக்குள் போடுவார்கள், அவர்கள் வாழ்வார்கள். ஆக வாழையடி வாழையாக தொண்டு தொட்டி இந்த உலகம் படைத்தது முதல் குல்லு மன் அலைஹா ஃபான், ஒருவனை தவிர எல்லாம் அழியும், அழிஞ்சிரும், அழிக்கப்படும். வரிசைக்கிரமாக வாழையடி வாழையாக அதில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், முந்தைய காலத்தில் ஆயில் நீளம், அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சு வந்து இப்போ ஒரு 60-70க்கு மத்தியில் இருக்கு, ரேர். அப்போ இந்த உலகம் 1000, 2000 என்று கொடுக்கப்பட்ட வயதுகள் எல்லாம் சுருங்கியதனுடைய நோக்கங்கள் என்ன? இந்த உலகத்தில் குழப்பங்களும் கூச்சல்களும் நாம் அவர்களை அடித்து அழித்து விட வேண்டும் என்ற ஒரு அரக்குத்தனமான நஞ்சூட்டப்பட்ட பொறாமையின் தீய குணம். அது முன்னோர்கள்ட்ட இஹ்லாஸ் இருந்தது, முஹ்லிசீன லஹுத்தீன். பின்னோர்கள்ட்ட அது நஞ்சாக மாறியது. இப்போ முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், பின்னோர்கள் தான் நஞ்சை கொண்டே விஷத்தை கக்குகின்றார்கள். எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இங்க மிகப்பெரிய தெளிவாக குறிப்பிடுகின்றான். அம்மா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன், யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல் சாலிகான அமல் செய்து ஃபஅஸா ஐ யகூன,
அல்லாஹ்வை அடைவதற்குண்டான ரசூலை பெற்றுக்கொள்வதற்குண்டான வழிமுறையை செய்கின்றார்களோ, நெருங்குகின்றார்களோ, மினல் முஃப்லிஹீன், அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொல்றான். இப்ப இந்த உலகத்தை மக்கள் கெடுப்பது பொறாமையின் காரணமாக. அவனை அழித்து அவனுடைய பொருளை பிடுங்கி அவனுடைய சொகுசை பிடுங்கி நாம் வாழ வேண்டும். அவனை சுட்டு பொசுக்கி நெருப்பாக மண்ணாக அவனை புதைத்து விட வேண்டும். இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. குறிப்பாக அதிகமாக இந்த உலகத்தில் இஸ்லாமிய நாடுகளைத்தான் சூறையாடி கொண்டிருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பரிசுத்தமான நபிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மெய்நிலை கண்ட ஞானி குத்துபுல் அக்தாப், கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி குத்தஸ் சிர்ரஹுல் ஆலி அவர்கள் கல்வி கற்ற அந்த ஈராக், பாபு தஸ் என்று சொல்லக்கூடிய பசரா, பெரும் நாதாக்கள் நல்லோர்கள் வாழ்ந்த கூஃபா, இவைகளெல்லாம் ஈராக்கில் கட்டுப்பட்டவைகள் தான். ஈர் என்று சொன்னால் என்ன? உயிர் பெற்றெழு. பீர் என்று சொன்னால் என்ன? பீரான பீர், தஸ்தகீர். இந்த 2 உயிரோட்டங்களும் இன்றைக்கு இல்லை. உடலில் உயிரோட்டமும் இல்லை, உயிரில் உயிரோட்டமும் இல்லை. அதனால தான் இந்த உலகத்தில் சில மண்ணுக்கு சில பவுர் கொடுத்திருக்கான்ல. மதீனாவிற்கு விவேகத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் எழுச்சியையும் கொடுத்திருக்கான், நீதத்தையும். அதே நேரத்தில் மக்காவில் ஒரு அர்ப்பணத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் மக்காவை விட மதீனாவைத்தான் அல்லாஹ் அங்கீகரித்தான், தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஆனால் மக்காவிலே ஃபல்யஅபு ரப்ப ஹாதல் பைத், அவனுடைய ஊட்டம் வச்சிருக்கான்ல, அவன் ஊட்டை வச்சு கொண்டே அவன் அல்லாஹ் மதீனாவை தேர்ந்தெடுத்திருக்கிற காரணம், என் உயிர் தாகா அஹ்மதுல் முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த இருப்பிடம்தான் அது. அதற்கு பிறகு ஈரான் ஏன் இவ்வளவு சிறப்பப்பட்டிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஈரானில் பிரமாண்டமான ஒரு பிரமிக்க ஒரு நாடு ஈரான் என்பது. இயற்கையில் அந்த நாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பார்சி நாடு. இந்த பார்சி சல்மான் இப்னு பார்சி ரலியல்லாஹுடைய விவேகம் அந்த நாட்டிலே இருக்கின்றது. அதனால் அவர்கள் கொள்கைகளால் சில கொள்கைகள் மாறுபட்டு இருந்தாலும் அவருடைய துடிப்பு இஸ்லாத்தை நோக்கித்தான் இருக்கும், குர்ஆனை நோக்கித்தான் இருக்கும், ஹதீஸை நோக்கித்தான் இருக்கும். இது சவுதிக்கும் இருக்காது, அமீரகத்துக்கும் இருக்காது. அமீரகத்தில் ஆளுகின்ற தோல் பஜ்ஜியை விரும்பக்கூடியவர்களுக்கும் இருக்காது. காரணம் என்ன புரியுமா? அந்த நாடுகளிலே எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வைக்கவில்லை. முதலிலே அந்த சவுதியிலே தான் குழப்பத்தை வந்தது. அப்துல் வஹாப் நஜ்து யமாமா என்ற இடத்தில் அப்துல் வஹாப் நஜ்து என்று சொல்லக்கூடிய வஹாபி இனத்தை சார்ந்த இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய மூல மனிதன் அங்குதான் பிறந்தான். அவனுடைய எஜுகேட்டடு, அவனை கொண்டு செலுத்தக்கூடிய யூத குருமார்கள் அமெரிக்காவில் இருந்தான். அந்த அமெரிக்கன் எழுதிய ஹதீஸையும் ஆயத்தையும் குழப்பி எழுதப்பட்ட நூலைத்தான் இவர்கள் ஆதாரமாக எடுத்து ஏனைய கிதாபுகளை எல்லாம் விட்டு இப்னு ஹப்பான் வாங்க. என்னடா கவி! ஒரு மனிதன் மெலிஞ்சவனும் இருக்கான், சக்தி உள்ளவனும் இருக்கான், ஒல்லியானவனும் இருக்கான். ஹதீஸில் யாருக்கு என்ன பாடம் இருக்கோ அதனுடைய திறமையை பொறுத்து அவங்க செயலாற்றுவாங்க. இது கவி, இப்னு ஹப்பான் எழுதுன கவி. சரி, அதுக்கு பிறகு சஹாபாக்கள் 4000 ஹதீஸை கொண்டு வந்த அபி ஹுரைரா ரலியல்லாஹு மனநமிட்ட ஹாஃபில், ஹதீஸுல் ஹாஃபில் 4000 ஹதீஸ். அவங்கள என்ன நீ புகழ்ற? ஆக நீங்கள் விளங்கிக்கங்க, தாயிஃபில் கூட
கல்லடி சொல்லடி இரத்த அடிபட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவுதி என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்திற்கோ யமாமா மலைக்கோ அந்த சவுதியுடைய நாட்டிலேயோ ரசூலுல்லாஹ் கால் வைக்கலே. அதே போன்றுதான் இங்கேயும் வைக்கல. அதனால தான் இவர்கள் அமீரமாக இருந்தாலும் எமீராக இருந்தாலும் உமீராக இருந்தாலும் இவர்கள் கொண்டாடுவது இன்றைக்கு 24வது வருடத்தை தான். அவர்களுக்கு முஹர்ரம் இல்லை. முஹர்ரத்தில் கொண்டாடினான் ஒரு செய்தியை காமியை பார்க்கலாம். முஹர்ரத்தை கொண்டாடுறது ஈரான்காரன் கொண்டாடுவான். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹுடைய துக்க சின்னமாக அவன் அறிவிப்பான். இன்னைக்கும் அவருடைய இரத்த கரைபட்ட கொடி அந்த ஈரானிலே ஏற்றப்பட்டு விட்டால் ஈரான் தான் வெற்றியாகும் என்ற ஒரு முனையம் அங்கே இருக்கின்றது. சத்தியத்தை நாம் உணரணும். டமாஸ்கஸில் உள்ள அந்த ஈரானிய தூதரகத்தின் அந்த மிலிட்டரியுடைய தலைமையை வச்சு போன வாரம் மௌத்தாக்கிட்டான், வஃபாத்தாக்கிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். டமாஸ்கஸ் யாருடைய நாடு? அங்கே யார் அடங்கியிருக்கா? எந்த சஹாபி இருக்காங்க? ரசூலுல்லாவுடைய பேரருடைய அங்கே தஃபன் அவங்களுடைய தலை அடக்கப்பட்டிருக்கு. அது எந்த இடம், என்ன பெயர்? இதையெல்லாம் இன்றைக்கு ஒரிஜினல் முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாம் அதை விளங்க முடியவில்லையானால் வேதனையும் சோதனையும் இரண்டும் இன்றைக்கு நம்மளை ஆட்டுவதுதான். காசா மக்களுடைய கண்ணீரும் செந்நீரும் மண்ணுக்குள் புதைந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை ஜடலங்கள்! இந்த நாயிகை மீடியாக்கார நாயிகள் எல்லாம் அவன் தீவிரவாதி 1400 கொண்டாண்டான், 2000 வச்சுக்க. ஏண்டா தீவிரவாதிக்கு பிறந்த பல நீ செய்தி சொல்றிய? தீவிரவாதத்திலே பிறந்து வளர்ந்த பல செய்தி சொல்றவன் இங்க ஏறத்தாழ 25,000-30,000 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க காசாவில், பலஸ்தீனில். லட்சக்கணக்கான பேர் நொண்டியும் நொடமுமாக இருக்காங்க. அதை நீ பேசுறியாடா? காசுக்கு வேறு ஏதோ திங்கக்கூடியவன், ஹின்சீருடைய நஜீஸை திங்கக்கூடியவர்கள் மீடியாக்கள். உங்களுக்கு ரோசம் மானம் வெக்கம் இருந்தால் இதை சொல்கிறத இனிமேல் நிப்பாட்டிக்க. என்ன தினம் என்னடா அவன் யூடியூப்பில் போட்டு பொட்டா நாய் ஒன்று கடிக்க கேட்க ஆள் இல்லைண்டா பார்க்குறீங்கடா. படவா பழகலை புல்டோசரை விட்டு ஏற்றுறான். புல்டோசருடைய கலாச்சாரம் யூபியுடைய கலாச்சாரம். அதனால தான் அந்த அரபு நாட்டிலேருந்து வர்றது பூரா யூபிக்கு போய் யூபியிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு மற்ற நாடுகளுக்கு விநியோகமாகுது. அப்போது ஒரு முஸ்லீம்கிட்ட அவனை அடிச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு அவனுடைய ருணத்தை வாங்கி திங்கலாம், அங்கேருந்து எதையும் வர வச்சுக்கலாம். அப்போ இங்கே இந்தியாவில் உள்ள முஸ்லீமை நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கிற அப்படின்னு சொன்னால் விளங்கிக்க. மொசாட், டராட், ஈடி மீடி நோடி எல்லாம் போயிருச்சு பஸ்பமா. ஒன்றை விளங்கிக்க. கடவுளுடைய நீதியில் அசத்தியத்துக்கு கட்டுப்பட்டு எவன் இருந்தாலும் ஒரு நாள் துள்ளி கிள்ளி எரிஞ்சு சஜ்ஜாடாக தரைமட்டமாக்கப்படுவான். அதுதான் இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு நடந்தது. ஒரு நாள் அடியே போய் நீங்கள் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறீங்க. ஏண்டா அவன் காலம் முழுவதும் 85 ஆண்டுகளாக அடி வாங்கி கொண்டே இருக்கானே காசா பலஸ்தீன். எந்த ஒரு குள்ள நரியாவது பேசினீங்களாடா? புலி நரியாவது பேசினீங்களா? பேச மாட்டீர்கள். உங்களுக்கு தருவது ஹின்சீரின் நஜீஸ். அதனால் அதை உண்டு கொண்டு மீடியாக்கள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பிரடனியில் பேன்கள் நிறைக்கப்பட்டிருக்கு. அதனால் உங்களுடைய மூளைகளை செல்லரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இஸ்லாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வகுல் ஜா அல் ஹக் வ ஸகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். இஸ்லாம் எப்பொழுதும் மெதுவாக பீட நடை போட்டு ஒய்யாரமாக ஒல்லியாகத்தான் நடந்து செல்லும். செல்கின்ற இடத்தில் இருபுறமும் வீசினால் அங்கே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உங்களுக்கு தெரியும், இந்த இந்தியாவில் இப்போ ஒரு புயல் வந்துச்சு, என்னமோ புயல் சொன்னானுங்க பேர். வருஷம் 2 புயல் 3 புயல் வந்தால் ஒன்னொன்றுக்கு பேர் வச்சுக்கிடுவானுங்க. போன வருஷம் காஜா சார் புயல்லாம் வந்துச்சு. இந்த வருஷம் வரலை. அப்போ வேறு புயல் வந்துச்சு.
அதில் 100 மில்லி பதிவாயிருக்கின்றான். அது எந்த ஊரை பார்த்து? இஸ்லாமிய ஊர் காயல்பட்டினம். காயல்பட்டினத்தை ஏன் வந்துச்சு? நீ விளங்கிக்க, முஸ்லீம் வாழ்கிற ஊர். நான் 100 மில்லி மழையை கொடுத்து புயலை வேகத்தில் காற்றில் அடிக்கச் செய்கின்றேன். அந்த மக்களுக்கு நீரை விட்டாலும் அவர்கள் நீந்தி வருவார்களை தவிர மரணித்து விட மாட்டார்கள் என்ற மரண அடி முழு உலகத்துக்கும் கொடுத்ததுதான் அந்த நாட்டுக்கு, அந்த ஊருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய, இந்தியாவில் ஏற்படாத ஒரு மழை நீர். 100 மில்லி பதிவாயிருக்கு. 80 வச்சுக்கவே, அவ்வளோ பெருசை கொடுத்து ஒரு முஸ்லாமிய ஊர் இருக்குன்னு சொன்னால் அழியாமல் என்ன காரணம்? அங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற மிக பிரமாண்டமான வலிமார்களும், யா கௌஸ் யா மதத் யா முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிரவுல் அசீஸுடைய அந்த ஹதரத்துல் குப்பாவும் தான் அந்த சாட்சியாக அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் உடையவர்களை காப்பாற்றுவான். அந்த ஆது சமூது கிளையார்கள் செய்த கொடுமை கொஞ்சமில்லை. சஹரஹ அலைஹிம் சபஅலயால்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கவுமுக்கு மிக பிரமாண்டமான சோதனை. அந்த குடிலில் வாழ்ந்த பெண் காப்பாற்றப்பட்டால் மற்ற ஏனைய பிரமாண்டமான மாடிகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. இதுதான் இஸ்லாமியர்களுக்கு எத்தகைய உதவியும் இல்லாமல் அல்லாஹுவாக பார்த்து உதவுவது. அப்படி உதவுவதுதான் இந்த காசா பலஸ்தீனுடைய இன்றைக்கு சுதந்திர வெற்றி. இந்த சுதந்திர வெற்றி நாகூரில் கொடியேற்றும் போதே அங்கேயும் சுதந்திர கொடி ஏற்றப்பட்டு விட்டது விஞ்ஞானத்தில். இனிதான் உலக ரீதியில் அங்கே கொடியேற்றப்படும். காசா வெற்றி தான், பலஸ்தீன் வெற்றி தான். ஃபக்கது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. விளங்கடாடே, நன்னூலுக்கு பிறந்தபல விளங்க. கொடி ஏற்றியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இஸ்ரேல் வாயில மண், பிரிட்டன் வாயில மண். யார் யார் அந்த இஸ்ரவேலருக்கு மறைமுகமாக புலித்தோலில் பசுத்தோல் பொத்தி வந்தான் பார்த்தீங்களா? பசுத்தோலில் புலித்தோல், அவனுக்கெல்லாம் வாயில் மண்ணு தான். இனிதான் இஸ்லாமியருடைய ஆட்டங்களும் ஓட்டங்களும் தேட்டங்களும் அடக்கு முறைகளும் மக்களுக்கு தீயோர்களை ஒழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகின்ற ஆலோசனைகளும் இனிதான் உண்டு. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தன்னைத்தான் உணர்ந்து, நல்லோர்களுக்காக நீங்கள் எந்த உதவியும் செய்ய முடியவில்லையானாலும் இஸ்திகாரா தொழுது துவா செய்யுங்க. அந்த ஷஹீதுகளுடைய மண்ணறைகள் பூஞ்சொலைகளாக மாற துவா செய்யுங்க. அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய பொருட்டால் நம்முடைய வாழ்வு செழிப்பாக ஆக துவா செய்யுங்க. காசா பலஸ்தீன் மக்களுக்கு இனி எந்த துன்பம் இல்லை, துன்பமில்லையே, அல்லாஹ்வை அறிந்து வணங்கும் வரை துன்பமில்லையே என்ற வாழ்வை நமக்குள் நாம் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும். எனவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ரப்புக யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் எப்படி நாடுவானோ அப்படித்தான் மனிதர்களை படைத்தான். வயஹ்தாரு மா கான லஹுமுல் ஹியரத்து, இதில் எவனுடைய ஹியரத் யோசனைகளும் செல்லாது, அல்லாஹ் நாடுவது தான் செல்லும். சுப்ஹானல்லாஹி வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் யகூதிய நஸ்ரானிகளுடைய தொல்லைகளிலிருந்தும் நொம்பலங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அல்லாஹ் இஸ்லாமிய மக்களை பாதுகாப்பதுடன் இணை வைக்கக்கூடியவர்களை ஒருபோதும் அல்லாஹ் தனக்கு இணையாக நண்பனாக முத்தகீனாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஷிர்க்கிலிருந்து அல்லாஹ் தன்னை பரிசுத்தப்படுத்தியவன் என்று இந்த ஆயத்தில் சொல்கிறான். இதில் 3 விதமான நிலை. ஒன்று தௌபா, இரண்டாவது சாலிஹான அமல், மூன்றாவது வெற்றி. முந்தைய ஆயத்திலே அல்லாஹ் சொன்னான். இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் எப்படி நாடுவானோ அப்படி படைச்சான். அல்லாஹ் மிக தூய்மையானவன். இணை வைப்பவர்கள் தோல்வியுறுவார்கள், இணை வைப்பவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற இரண்டாவது ஆயத்திலும் 3 ஆக 6 சப்ஜெக்ட். இந்த 6ஐ எடுத்து வாழ்ந்தால் நமது வாழ்வில் நாம் மிகப்பெரிய ஒரு தூய்மை வெற்றியை நாம் அடைய முடியும். அந்த வெற்றியை அடைவதற்குத்தான் என் உயிருக்கு மேலான அஹமது அல் முர்த்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா ஹுலுவத்துன் வ ஹலிரும் முஸ்தக்லிஃபக்கும் ஃபீஹா.
இந்த உலகம் பசுமையான புற்பூண்டுகள் விளைந்த இடம். அதை பார்த்தால் நீங்கள் மாறு புரியுங்கள். துனியாவிற்கு நீங்கள் இணக்கமாக நடக்காதீர்கள். அப்ப யூதன் வந்தான், கண்துடைப்பா வந்தான், என்கிட்ட ஈடி இருக்கு, ஐடி இருக்குண்டான், பீடி இருக்குண்டான், மொசாட்டு இருக்குண்டான். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரே பாயிண்ட் டராட்டா போச்சு. விதவிதமான நோய்கள், விதவிதமான தொல்லைகள். புல்டவுசருக்குள்ள ஒரு இஸ்லாமியரை விட்டு பாவம் செய்யாத அந்த சொர்க்கவாதியை விட்டு இவன் ஏத்துறான் அப்படின்னு சொன்னா, ஏனைய நாடு பார்த்து கொண்டிருக்காண்டா, இவன் துளுக்கனா, இஸ்லாத்துக்கு பிறந்திருக்கானா என்பதை அவன் நெஞ்சின் மீது கை வைத்து சிந்திக்கணும். இந்த அருகதையற்றவர்கள் குஞ்சை தொடுவதற்கு கூட அவர்களுக்கு அருகதை இல்லாமல் ஆக்கிட்டான்ல. காரணம் என்ன? யூதர்களை போன்று கிறிஸ்தவர்களை போன்று ஏனியர்களை போன்று வாழ்றான். ஏண்டா, கிறிஸ்தவர்கள் மூலமாவது படிப்பினை பெறுங்க. பலஸ்தீனில் உண்டான அந்த கிறிஸ்தவ சபை, அந்த பெத்லஹேமில் உண்டான நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த அந்த இடத்துல அந்த சபைகள் இஸ்லாமியர்கள் மீது காட்டுகின்ற பரிவு, அன்பு, உதவி, இது கூடவாடா ஏன்னா அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. சவுதிக்கும் கேட்குறேன், அந்த இவனையும் தான் கேட்குறேன். எமீர்ன்றான எமீர் ஒரு நாள் எலியால் சுரண்டப்படுவான். அந்த நிலைதான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு செய்கின்ற துரோகம். ஆகையினால் ஏனைய இஸ்லாமிய நாடுகள் விழித்து அந்த காசா பலஸ்தீன் மக்களுக்கு உடனே உங்களுடைய பொருளாதாரம், உணவு, உடை, வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களை நீங்கள் இஸ்லாமியருக்கென்று நீங்கள் உதவாவிட்டால் இஸ்லாத்திற்கு செய்த மிகப்பெரிய துரோகிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். அவர்கள் அளித்த துரோகி, நீங்கள் வைத்து கொண்டு கொடுக்காத மகா பெரிய கஞ்சன் காரூனை விட மோசமாயிருவீங்க. பி கேர்ஃபுல். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் சத்தியவான்களோடு நாம் நிலை நின்று சத்தியத்திற்கு உதவி பெருமக்கள் பொதுமக்களுக்கு நாம் இடையூறு பண்ணாமல் வாழ வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் இந்த யூத மக்கள் குடியை பார்த்து இவங்க ஜாஸ்தி அடித்ததில்லை. ஒரு சில ஏவுகணைகளால் அது பட்டிருக்கலாம், அது வேற. இன்றைக்கு 20,000 30,000ன்றானே. அல்லாஹ் நாடி அவர்கள் இந்த இஸ்லாமிய மிலிட்ரிகள் உள்ளே பூந்து அடிச்சிருந்தால் இன்னைக்கு இஸ்ரவேல் மண்ணா போயிருக்கும். ஆனால் இனியும் சரி, எப்பவும் சரி, கியாமத் உலகம் அழிநாள் வரைக்கும் பொதுமக்களுக்கு எங்களுடைய இஸ்லாமிய பட்டாளங்கள் எத்தகைய ஒரு துன்பத்தையும் கொடுத்து அவர்களை அல்லலுக்கு ஆளாக்காது. ஒரு சில நிர்பந்தங்கள், யுத்தத்தில் சில சேதங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அவங்க வருத்தப்படுவாங்க. அவர்கள் வேணுமென்றே மக்களை பார்த்து அழிக்கப்படுவதில்லை. ஒட்டுமொத்த இஸ்ரேலும் அழிக்கப்படக்கூடியவன் 3 பேர். ஒன்று, இந்த பிரதமர் என்ற போர்வையிலே மிகப்பெரிய ஹின்சீரின் குணம் கொண்டவன். இரண்டாவது, கருத்துக்களை மாற்றி மாற்றி பரிமாறுகின்ற பன்னிக்கு பிறந்தவைய அந்த மந்திரி. இன்றைக்கு புதுசா ஒருத்தன் பேசியிருக்கான், கூனு கிரதத்தன் ஹாஷியின் அவன். இந்த 3 பேரும் தான் இறைவனுடைய மிகப்பெரிய சோதனைகளால் அவர்கள் நோயுற்று நொம்பலப்பட்டு துடியாய் துடித்து இந்த காசாவுடைய 30,000 மக்கள் இறந்த துடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 3 பேருக்கும் 10,000 துடிகளை கொடுத்து அவர்களை உணர வைத்து அல்லாஹ் அளிக்க வேண்டும். நல்லோர்களை பாதுகாக்க வேண்டும். யூதர்களை மிகச்சிறந்தவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பதுடன் நல்ல அறிவு ஆற்றல் உள்ளவர்கள் இதிலிருந்து நீங்கி அவர்கள் மத கலாச்சாரத்தை வேண்டால் உயர்வாக கருதி அவர்கள் நினைத்து வாழலாமே தவிர இஸ்லாமியர்களுக்கு இனி ஒரு காலமும் உலக அழிநாள் வரை நாங்கள் எத்தகைய தீங்கும் அளிக்க மாட்டோம் என்ற மன உறுதியை இந்த யூதர்கள் எடுத்துக்கொண்டாலே தவிர இனி நல்ல உறக்கம் என்பது அவர்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வை அஞ்சுங்க, அல்லாஹுடைய ரசூலை அஞ்சுங்க. இஸ்லாமியர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள்? அடிக்கடி போய் தீண்டிக் கொண்டே இருந்தா, பார்க்குற வரைக்கும் பார்த்தான், அவனுக்கு வேகங்களை மீறிச்சு உன்னை அடிச்சுட்டான். 1500 பேர் அடிச்சான்றான். இந்த மீடியா எடுத்துக்கிட்டான். துப்பு கட்ட மீடியா ஜட்டி வாங்க வழி இல்லாமல் வந்து வேலைக்கு சேர்ந்த பயிலுக்கு மீடியாவில் இதை சொல்கிறவன். ஆனால் அவன் ஒன்று நினைக்கணும், 30,000 பேர் இந்த
போன தடவை 800 பேர் 700 பேர்த்த புல்டவுசரை விட்டு சக்கரத்துக்கடியில் அடித்து இழுத்து சக்கரத்தை விட்டு மவுத்தாக்குனானே, அதில் அவனும் அவன் குடும்பமும் சிக்கியிருந்தான்டா தெரியும் மீடியாக்காரனுக்கு. ஏண்டா துப்பு கட்டவர்களா, முஸ்லீம்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கங்கடா. ஏன் தரங்கட்ட வாழ்க்கை வாழணுன்னு மீடியாவுக்கு அவன் யூதனுக்கு போய் குண்டியை கழுவி விட்டுக்கிட்டு இருக்க? அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீ செத்துடலாம். அதுக்கு சத்தியத்தை மட்டும் சொல்லு. செய்தியில் குழப்பத்தை உண்டு பண்ண எவன் சொன்னாலும் யுஃப்ஸிதூன ஃபில் அர்து வ உலாயிக ஹுமுல் ஹாஸிரூன்றான்ல, பெரிய நஷ்டவாளியாக மாறுவே. ஆகையினால் நஷ்டவாளிகளின் கூட்டத்தை விட்டும் நீங்க அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு உதவி செய்து இஸ்லாமிய சமூகத்தை யாரெல்லாம் இழிவுபடுத்துகின்றார்களோ ஒன்றிற்கில் அவருக்கு ஹிதாயத்தை தரட்டும். இல்லையானால் அவர்களை ஓரம் கட்டி அவர்களையும் இந்த யூதர்களை போன்று சித்திக்க வைத்து துடித்து இந்த காசா மக்கள் இறந்ததின் உணர்வுகளை அவர்களை புரிந்து கொள்ள வைக்கட்டும். வாஹிர் தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து குழப்பம் உண்டு பண்ணுகின்ற கயவ கூட்டத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்து முழு உலக மக்களையும் நீ ஈழேற்றம் பெறச் செய்வதுடன் காசா பிலஸ்தீனில் நீ சுதந்திர நாடாக இன்ஷா அல்லாஹ் நீ இந்த ஜும்மாவில் முதற்கொண்டு அறிவிப்பதுடன் இந்த மக்களுக்கு நீ மிகப்பெரிய மகத்துவத்தையும் வெற்றியும் கொடுத்து நீ இந்த சண்டை இல்லை என்று நீ பாதுகாப்பாயாக. முழு உலக இஸ்லாமிய மக்களையும் இந்த காசா மக்களில் மண்ணில் அந்த பலஸ்தீன் மண்ணில் அவையுறுகின்ற எனது தாய் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் சிறுவயசுகள் வாலிபமான ஆண்கள் பெண்கள் அவளை செய்கின்ற தொழில்களுக்கு ரஹமத்து பரக்கத்து அஃபு ஆஃபியத்தை கொடுத்து நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த பலஸ்தீனுடைய ஜும்மாவுடைய மஸ்ஜித் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமையின் கீழ் மெஹராஜுக்கு சென்ற அந்த பள்ளியில் இமாமாக பணியாற்றிய பரக்கத்திற்குரிய அந்த இமாம் இன்றைக்கு வஃபாத்தானதை அவருடைய பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு உடனே அழகான ஜன்னத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சன்னிதானத்தில் நீ வழங்குவாயாக. வாஹிர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.